கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனுதினமும் ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே அனுதினமும் ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆமென் இயேசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. அனுதினமும் அப்பா ஸ்தோத்திர பலிகளை எடுக்க ஆண்டவரே இட உங்களுடைய கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீங்களே இயேசப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும். யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் அப்பா. உமக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உடைய பார்வைக்கு எல்லாம் வெறுமையாகவும் எல்லாம் வெற்றிடவுமாக இருக்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம் அப்பா. உமக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை இயேசப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரப்பா. உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37 அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37 அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து 15-16வது வசனம். கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களிலே அந்த ராஜாவுக்கு எதிராக அசிரியா ராஜா போர் தொடுக்க சில விஷயங்களை சொல்லும்படியாக நிருபங்கள் அவர் கருத்தில் வந்து சேருகிறது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியா என்ன செய்கிறார் என்றால், தனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை குறித்து கவலைப்படாமல் அதை என்ன செய்கிறார் என்றால், அந்த நிருபத்தை வாங்கி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, அந்த நிருபத்தை போய் எடுத்துட்டு போய் ஆலயத்துக்கு போய் அவருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக அதை விரித்து கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, இதை நிரூபித்து காட்டுங்க என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுவதை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எசேக்கியா நாட்களில் நடந்த காலங்களிலே சமாதானமான சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் அது சமாதானமற்ற சூழ்நிலையில் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். ஒரு தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது, சவால்கள் நிறைந்தது. உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கும். அதன் மத்தியிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சோர்ந்து போகாதபடி, தனக்கு விரோதமாய் வருகிற வார்த்தைகளை கேட்டு நாம் தளர்ந்து போகாதபடி, இந்த இடத்தில் எசேக்கியா எப்படியாய் அவருடைய சமூகத்தில் போய் தன் நாட்டுக்கு விரோதமாக, தன்னுக்கு விரோதமாக பேசுகிற பேச்சுகள், விரோதமாய் எழும்புகிற போர்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அந்த நிருபத்தை வாசித்து, அப்பா, நீங்க ஒருவர் தான் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் என்பதை நீங்க நிரூபித்து காட்டணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய தேவ பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு
அந்த நாட்டுக்காக, அந்த ராஜாவின் மக்களுக்காக, அந்த நாட்டுக்காக, அந்த தேசத்திற்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு அந்த அசிரிய ராஜாவை வந்த வழியாக அப்படியே திரும்ப போக செய்கிறார் அன்பு பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, தனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்களை கர்த்தர் தூதனை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறார் என்றால் சங்கரிக்கிறார். இதை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே 37வது வசனத்தில் இப்படியாய் பார்க்கிறோம். அப்பொழுது 36வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்து பிரேதங்களாய் கிடந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாயும் இருக்கிறார். நம்முடைய சரீர முயற்சினால் இத்தனை பேரை நம்மளால் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆகபடியினாலே நமக்கு விரோதமாய் எப்படி எசேக்கியாவுக்கு விரோதமாய் அசிரிய ராஜா 109,000 பேர்களை திரட்டி கொண்டு வந்தாலும் அவர்கள் வந்த வழியாய் திரும்பி போக பண்ணுகிற தேவன் தூதனை அனுப்பி அவர்கள் எல்லாரையும் மடங்கடிக்கிற தேவனாய் இருந்தார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், தனக்கு விரோதமாய் வருகிற எல்லாவித காரியங்களில் இருந்தும் நாம் நம்மளை என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். நம் மாம்சத்தில் போராடவே முடியாது அன்பு பிள்ளைகளே. நம்முடைய சரீர முயற்சியினாலே ஒன்றும் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்திலும் ஆகாதது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்ட இசைக்கியா கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நிருபத்தை கொண்டு வாசித்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில், அப்பா நீர் தேவன், நீர் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவர் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் வைராக்கியம் உள்ள தேவனாய் வந்து சத்துருக்களை முறியெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களிலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நம்முடைய சரீர முயற்சியினால் போராடாமல் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் போய், அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதப்பா, நீங்க உண்மை உள்ளவர், நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்க நிரூபித்து காட்டுங்கப்பா என்று சொல்லும் பொழுது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் உருக்கமாய் என்ன செய்கிறார், பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வைராக்கியம் கொண்டு தேவ ஜனத்துக்காய் அவர் வைராக்கியம் கொண்டு நமக்கு விரோதமாய் வந்த சத்துருவை அவர் திரும்பி போக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காய் தூதனை அனுப்பி நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அழிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை நம்பாமல், உங்க சரீரத்தை நம்பாமல், மாம்சத்தை நம்பாமல் கர்த்தருடைய சமூகத்தில் அவரையே நம்பி காரியத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, தாவீது அப்படித்தான். நம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இவன் யார் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது கோலியாத்தை அவனால் முறியடிக்க முடிந்தது. அன்பு பிள்ளைகளே, எலியாவும் ஒருவனாய் மீந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அத்தனை தீர்க்கதரிசிகள் நிற்கும் பொழுது கர்த்தர் அக்கினியை இறக்கினார். அன்பு பிள்ளைகள், அவரே தேவன் என்று நிரூபித்து காட்டினார். அன்பு பிள்ளைகளை, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவராய் இருக்கும் பட்சத்தில் நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளின் மத்தியில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய், அப்பா நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கு நீங்க நிரூபித்து காட்டுங்கப்பா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் மகிமையாய் வெளிப்பட அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இதன் நிமித்தம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, எந்த ஒரு காரியத்துக்கு நாம் தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் போய் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, அவரையே சார்ந்து அவரையே தன் துணையாக கொண்டிருக்கும் பொழுது நமக்காய் அவர் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.